for you. I'm for you. We are for you. ஹாய் அண்ட் ஹலோ மை பாப்பா வேங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 17 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா இன்னும் இந்த சீரீஸ் எத்தனை எபிசோட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 20 அதோடு முடிஞ்சிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தாண்டி போகும் அப்படின்னா மேபி 22 or 23 எபிசோட்ஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி போகாது. ஸோ இதான் ஓகே. இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா உண்மையே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே வாங்க, உங்களை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் வந்து 2 வீக்ஸாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டே இன்டர்ன்ஷிப் வந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் தாலி பிரித்து கோக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் சேர்த்தே பண்ணுறதுனால உங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு காமனாக வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மொதல் நாளே கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. ஜிமினும் அதே தான். அங்கே வந்து 2 கெஸ்ட் ரூம் இருந்திருக்கும். ஸோ தேயாங்கோட ஃபேமிலி அண்ட் ஜிமினோட ஃபேமிலி அங்கே ஸ்டே பண்ணிப்பாங்க. நீங்கள் அண்ட் தேயாங் உங்கள் ரூமில், ரியா அண்ட் ஜிமின் அவங்க ரூமில். இப்போது நைட்டு ஒரு 7 o'clock இருந்திருக்கும். நீங்களும் தேயாங்கும் தான் உங்கள் ரூமில் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு நைட்டி போட்டிருந்துருப்பீங்க. தேயாங் வந்துட்டு ஸ்லீவ்லெஸ், அப்புறம் கீழே வந்து ஒரு ட்ராக் பேண்ட் போட்டிருந்துருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தேயாங் உங்கள் மடியில் படுத்துட்டு இருந்திருப்பார். அவர் அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்துருந்துருப்பார். உங்களோட செஸ்ட் வந்துட்டு அவருக்கு அப்படியே அழகாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அவர் அப்படியே அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. அதான் என்ன பண்ணுறீங்க? கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? பொண்டாட்டி என்ன, என்னோட ஷர்ட் போட்டுக்கிறியா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அவர் வாயிலே ஒரு அடி போடுறீங்க. ஏண்டி எந்த டைமில் என்ன கேட்குறீங்க தான்? நீங்கள் போர் அடிக்குதுடி. ஓ, இப்போலாம் போர் அடித்தாலே இதான் பண்ணணுன்ற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கல்ல. சரி, உங்களுக்கு போர் தானே அடிக்குது. வேணா என்னோட சின்ன வயசு ஆல்பம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? வாவ், சூப்பர் வயான், நானும் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எடுத்துருவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் வந்து அப்படியே உட்காந்துருந்துருப்பார். ஸோ நீங்கள் உங்கள் பீரோவுக்கு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களோட சின்ன வயசு ஆல்பம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட அப்படியே காட்டுறீங்க. இந்தாங்க, இது என்னோடய பேபி ஃபோட்டோஸ். நீங்கள் குழந்தையிலேருந்து நான் வளர்ந்த வரைக்கும் எல்லாமே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உங்கள் கை குழந்தையாக இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்துருப்பார். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கு உங்களுக்கு கண்ணோலாம். ஓ பொண்டாட்டி, ஸோ க்யூட்டுடி. நிஜமாவா? அங்கே பாரு அந்த கண்ணத்தை, சோ செம்ம க்யூட்டு. ஐயான், அப்போது நமக்கு கேர்ள் பேபி பிறந்தா பார்க்க இப்படி தான் இருப்பாள்ல? ஆமாம். அச்சோ, அது எப்போ நடக்கும்னு இருக்குடி எனக்கு இப்போவே. நீங்கள் அப்படியே தேவாங்க ஒரு மாதிரி ஸ்மைலோடே பார்க்குறீங்க. சீக்கிரமாகவே ஒரு குழந்தை பெற்று கொடுடி அத்தானுக்கு, எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்குடி அப்படின்ற மாதிரி பப்பி ஐஸை வச்சுட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை கிள்ளிட்டு, எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது சரியா? நடக்க வேண்டிய நேரத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அடுத்தடுத்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருந்துருப்பார். உங்களோட கை குழந்தையாக இருக்கும்போது ஒரு நிறைய ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஏர்லி நடக்கிற ஸ்டேஜில் அப்படிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருப்பீங்க. அதில் ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் வந்துட்டு மேலே எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் கீழே வெறும் ஜட்டி மட்டும் போட்டுட்டு கையில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு க்யூட்டாக நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த ஃபோட்டோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கும். நீங்கள் அதில் நல்லா கொழுன்னு இருந்திருப்பீங்க. தேயாங் அப்படியே அந்த ஃபோட்டோவே குறுன்னு ஏதோ ரிசர்ச் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன பார்க்குறீங்க அத்தான்? ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, உனக்கு இந்த செஸ்ட்டு கிட்ட அழகாக ஒரு மச்சம் இருக்கும், அது இந்த ஃபோட்டோலையும் இருக்கான்னு நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அப்படியே தேயாங்கே பார்த்துட்டு அப்படி போட்டேன்னா, ஃபோட்டோ பார்க்குறதுனா ஃபோட்டோவை மட்டும் பாருங்கள், மச்சத்தெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு கிஸ் கொடுத்துருந்துருப்பாரு. நீங்கள் அப்படி அத்தான் என்ன பண்ணுறீங்க? இருடி, இந்த க்யூட்டான தொப்பையில் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப போய் கொடுக்குறாரு. ஷோ அத்தான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி பண்ணாதீங்க
அவர் வேணுக்குன்னே திரும்ப திரும்ப அந்த ஃபோட்டோவில் கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து, அதான் இங்கே நாட்டுக்கட்டை மாதிரி உக்காந்துருக்கேன்ல, இங்கே கொடுங்க, ஃபோட்டோவில் கொடுத்துட்ருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி, ஃபுல் ஃபார்மில் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்து அவர் லேப்பில் அப்படியே போட்டுருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரோட லேப்பில் போய் விழுந்து உங்கள் ஹெட்டை வந்துட்டு அப்படியே அவரோட ஷோல்டர் கிட்டே வச்சுருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ நீங்களும் ரிட்டர்ன் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் மேலும் மேலும் கிஸ்ஸை வந்துட்டு இன்னும் அதிகமாக கொடுத்துட்டே இருந்திருப்பார், உங்களோட சீக்ஸு, சின்ன, நெக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகி மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட கால் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவரோட இன்னொரு லேப்பில் தானே இருந்திருக்கும். நீங்கள் நைட்டி தானே போட்டிருந்துருப்பீங்க. அப்படியே அந்த நைட்டி அவர் கையால் அப்படியே மேலே தூக்கிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பார். உங்கள் முட்டிக்கிட்ட வந்ததுமே நீங்கள் அப்படியே அவர் கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அவர் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சின்னில் கிஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஹாஃப் ஐஸோடு அவரை பார்த்துட்டு, இதான் சாக்குன்னு ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்களை செட்யூசிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பார். தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட செஸ்ட்டை அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி அப்படியே நீங்கள் ஏந்திரிச்சு பெட்டில் வந்து உட்காந்துருந்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோவை மட்டும் பாருங்கள், சில்மிஷ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது என் வேலையே அதான் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரா. நீங்கள் அப்படியே அவரோட லிப்ஸ் அப்படியே பொத்திட்டு, போதும் நிறையவே கொடுத்துட்டீங்க, ராத்திரி பார்த்துக்கலாம், ஃபோட்டோ பாருங்கள் அத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ உங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ராதை கெட்டப் வந்து போட்டிருந்துருப்பீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. அதில் வந்துட்டு கிருஷ்ணனா உங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்துட்டு இருந்திருப்பான். அதை பார்த்ததுமே இங்கே தேவங்க அப்படியே செம்ம காண்டாகி இருந்திருக்கும். ஏய் யாருடிவன்? அவன் என் கிளாஸ்மேட். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த காஸ்டியூம் போட்டிருந்தேன். எல்லாருக்குமே இந்த ராதே கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா என்னை இன்னொரு தடவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அது கூட இதோ இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே புரட்டி புரட்டி காட்டிகிட்ருக்கீங்க. இதோ இருக்க பாருங்கள் இங்கே. நீ அழகாக தான் இருக்க, கூட நிற்கிறவன் தான் நல்லாவே இல்லை. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அத்தான் அவர் அப்படியே உங்களை க்யூட்டாக முறைச்சி பார்த்துட்டு அப்படின்னு பண்ணுறாரு. மனசில் 3 வயசு குழந்தைன்னு நினைப்பா உங்களுக்கு? மனசாட்சி இருக்கா அத்தா உங்களுக்கு? அதில் நான் ஜஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். அந்த வயசில் கூட உங்களுக்கு பொசசிவ்னஸ் வருதா? எனக்கு பிடிக்கல. அத்தா ப்ளீஸ் அத்தா, ஃபோட்டோ மட்டும் பாருங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவே பார்க்க வேணாம், கொடுங்க. பரவாயில்ல வேணாம் கொடுங்க. பரவாயில்ல சாரிடி அப்படின்னு சொல்லி க்யூட்டாக உங்கள் சின்ன வந்துட்டு வந்து கீழே இருந்திருப்பாரு. இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏஞ்சி கீழே போயிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம் சொல்லு குட்டி, சாரி. அமைதியாக ஃபோட்டோ மட்டும் பாருங்கள் அப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருந்திருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு 10th 12th காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக MBA படித்த வரைக்கும் எல்லா ஆல்பம்ஸையுமே நீங்கள் காட்டியிருந்திருப்பீங்க. அதில் நீங்கள் பெங்களூரில் MBA படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. அப்போ வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துருந்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸில் நிறைய கேண்டிட் இருந்திருக்கும். அதெல்லாம் தெய்வம் பார்க்கும்போது அவர் அதை அப்படியே மெய் மறந்து உருகி பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை நோட் பண்ணுறீங்க. அதான் என்னாச்சு, ஏன் அந்த ஃபோட்டோவை அப்படி பார்த்துட்ருக்கீங்க? இதில் நீ ரொம்ப அழகாக இருக்க வாயான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிகிட்டே உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. அதான் இது கடைசியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் எடுத்தது. என்னன்னு தெரியல, இந்த ஃபோட்டோவில் ஒன்று பார்க்கும்போது ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. அது இப்போ உங்களோட ஒய்ஃபாக நான் உங்கள் கூட இருக்கேன்ல, இதே ஸ்டேஜில் நான் இந்த ஃபோட்டோவில் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் இல்லையா, அதனால தான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்கு போல இருக்கு. மேபி இருக்கலாம். அவ்வளோதான் ஃபோட்டோஸ். இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. வயான், ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடியே உன்னோட லைஃப்பில் வந்திருந்தேன்னா என்னை நீ அக்செப்ட் பண்ணியிருப்பியா? ஏன் அத்தான் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை, உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராமல் ஸ்ட்ரைட்டாக ஒன்றை பொண்ணு பார்க்க வந்திருந்தேன்னா என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பியா? அப்போ ஒரு வேளை எங்கள் அக்காவுங்க கல்யாணம் ஆகி இருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அத்தான்.
உங்களை போய் இந்த உலகத்தில் எந்த பொண்ணாலையாச்சும் ரிஜெக்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அப்படின்ற மாதிரி நீங்கள் க்யூட்டாக போய் அவர் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஐ லவ் யூ டே மை பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவரும் உங்களுக்கு கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ மேலும் மேலும் நிறைய கிஸ்ஸஸ் போக 2 பேரும் பெட்டில் அப்படியே விழ அப்புறம் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருந்துருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் பண்ணுறீங்க. அப்படியே தேவங்களோட ஃபோர்ஹெட்டில் போய் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ தட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏந்திரிச்சு போய் குளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படி இப்படி செதறி கடந்துருந்துருக்கும். டைம் ஆகுது அத்தா அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அப்படியே தேவங்க எழுப்பிட்டுருக்கீங்க. அத்தா அத்தா இங்கே பாருங்கள், ஏந்திரிங்க, கிளம்பணும், நேரம் ஆகுது அத்தா. குட் மார்னிங் செல்லக்குட்டி. குட் மார்னிங் அத்தா. ஏந்திரிங்க, போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க பார்ப்போம். அவர் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்துருந்துருப்பார். நீங்கள் அப்படியே அவர் நெஞ்சு மேலே போய் படுத்துக்கிட்டீங்க. அத்தா இங்கே பாருங்கள், விடுங்க விடுங்க, சேட்டை பண்ணாதீங்க, நேரமாச்சு, இன்றைக்கி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, விளையாடாதீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே டைட்டராக ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே பரி பண்ணி வச்சுக்கிட்டாரு. அத்தா இங்கே பாருங்கள், நான் குளிச்சுட்டேன், நீங்கள் இன்னும் குளிக்க கூட இல்லை, எந்திரிங்க அத்தா, போய் குளிச்சுட்டு வாங்க, விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு பொடியிலேருந்து நழுவி அப்படியே பெட்லேருந்து ஏந்திரிச்சிருந்துருப்பீங்க. பொண்டாட்டி நோ கம்மான் ஹக்மி. அத்தா இங்கே பாருங்கள், எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நிமித்து உட்கார வச்சுருப்பீங்க. போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. கண்டிப்பாக குளிக்கணுமா? ஃபங்க்ஷன் இருக்கா அத்தான் கீழே, எல்லாருமே இந்நேரம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளையும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அந்த பெட்டில் இருந்து எழுந்திரிச்சிருந்துருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நீ கீழே போயிட மாட்டாள? நீங்கள் குளிச்சுட்டு வர கேப்பில் நான் சாரீ கட்டி முடிச்சிருவேன் அத்தா, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க போங்க. இங்கே தானே இருப்ப? இங்கே தான் இருப்பேன். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தூக்க கழக்கத்தோட பாத்ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துருந்துருப்பார். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் சாரீலாம் கட்டி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தலையை அவுத்து முடியை வந்துட்டு காய வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தேவங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்திருந்திருப்பாரு. உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கி முடியை வந்துட்டு நம்ம அப்படியே உதறி உதறி காய வச்சுட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஹிப்பு அப்படியே அவ்வளோ அழகாக அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அவர் அப்படியே பின்னாடிலேருந்து வந்து அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. வந்துட்டிங்களா, உங்களுக்கு அங்கே பட்டு வேஷ்டியும் சட்டையும் வச்சுருக்கேன், போய் மாற்றிக்கோங்க என்ன. பொண்டாட்டி இங்கே திரும்ப அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே திரும்பி நிற்க வச்சுருந்துருப்பாரு. என்ன, அவர் அப்படியே உங்கள் தாலி கயிறை அவரோட வாயால் பிடிச்சி அப்படி இப்படி உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க? இந்த கயிறை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அதை வாயில் வச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் அப்படி, இது இப்போவுமே என் கழுத்தில் தான் இருக்கும் அத்தான், ஜஸ்ட் இதில் செயின் மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறாங்க. அவர் அப்படியே அதை மெதுவாக எடுத்து உங்கள் செஸ்ட்டு கிட்ட அப்படியே விட்டுட்டு உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டே, இருந்தாலும் இந்த கயிறோட ஒன்று பார்க்கும்போது நீ ரொம்ப ஹாட்டாக இருப்ப பொண்டாட்டி. ஹே பாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே செட்யூசிங்காக வந்துட்டு கடல்ஸ் பண்ணிவிட்டு அதை பாடி இருந்திருப்பாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? வயான், இன்னைக்கு நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ண போகிறோம்ல? என்ன? ஆமாம், அவன் கழுத்தில் திரும்பவும் நான் தாலி கட்ட போகிறேன்ல, அப்போ நமக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆகுதுன்னு தானே அர்த்தம். சரி, அதுக்கு இப்போ என்ன? அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தானே? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்டு, இது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? கல்யாணம் ஆன நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தான், அதனால் இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. இல்லைனா மட்டும் நீங்கள் என்னை தப்பிச்சு போக விட்டுருவீங்க பாருங்கள். விடவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி திரும்பவும் உங்களை ஹக் பண்ணி உங்கள் நெக்லெலாம் வந்து அப்படியே கடல்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணி,
போதும் அத்தா, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஜென்னி வந்துட்டு அப்படியே கிளம்பி மாடிக்கு வந்துட்டு இப்போ அவர் ரூம் டோரெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணல. அப்படியே தட்டிட்டு, அண்ணி, அண்ணா, ரெடி ஆக்கிட்டீங்களா, அம்மா நீங்கள் ரெடி ஆக்கிட்டீங்களான்னு கேட்டு வர சொன்னாங்க. ஆ ஆ ஜென்னி, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்டா, வந்துடுறேன். ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருந்திருப்பா. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல எல்லோரும் ரெடி ஆகியிருப்பாங்கன்னு, நம்ம தான் இன்னும் பேலன்ஸ். தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு முடியெல்லாம் வந்துட்டு காய வச்சுட்டு போயிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. தேயாங்க்கு எங்கே பெருசாக மேக்கப் இருக்குது, மேக்கப் போடுறனாலுமே அவர் அழகாக தான் இருப்பார். அவர் போயிட்டு அந்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு ரெடி ஆகிட்டுன்னு வந்து உங்கள் கிட்ட நின்று நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களை அப்படி கடல்ஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. என்னங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப நாட்டி தெரியுமா. சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா எப்படி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்களோ. ரொம்ப கஷ்டம், சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். அதான் இப்போவும் அதே தான், சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க இப்படின்ற மாதிரியே எப்படியோ அவரை மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப்பும் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருப்பீங்க. தேயாங் சும்மாவே இல்லை, உங்கள் இடுப்பு பிடிச்சி கிடுறது, உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு உங்கள் கிட்டே வந்து கடல்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஆக்சுவலாக இதை வந்துட்டு கீழே இருந்து உங்களோட அத்தை வந்து பார்த்துருந்துருப்பாங்க, அது தேயாங்கோட அம்மா. ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு, வயான், தோ அம்மா உன்னை கிச்சனுக்கு கூப்பிட்டாங்கடா, போய் பார்த்துட்டு வரியா? இதோ போகிறேன் அத்தை, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக தேயாங்க அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி இருந்திருப்பார். டேய், இங்கே வாடா. சொல்லு மாமி. சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கேயும் சேட்டத்தனத்தை நிறுத்தவே இல்லையா? பாவண்டா. ஆனால் வயான், உன்னை வச்சுட்டு என் மருமக ரொம்ப கஷ்டப்படுறா. டேடியை வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரியா மம்மி? அதே தான்டா, லிட்ரலி அதே தான். ஸோ ஒரு வழியாக ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். இந்த சைடு நீங்களும் தையாங்க உட்காந்துருக்கீங்க, இந்த சைடு ஜெமினும் ரியாவும் வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. தாலி பிரித்து கோக்கிறது வந்துட்டு அத்தையும் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் மாறி மாறி அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அத்தை அப்படியே நீங்கள் போட்டிருந்த கயிறு அப்படியே கலட்டி இருந்திருப்பாங்க. தையாங்கல்ல, மம்மி என் பொண்டாட்டி தாலி, இருடா கோத்துட்டு உன்கிட்ட தான் கொடுக்க போகிறேன், நீ தான் கட்டி விட போகிற, சரியா? அப்போ ஓகே. சிரிக்கிறியா, நைட்டு இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் காதுகிட்ட வந்து குசு குசுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக தாலியை வந்துட்டு கோத்து முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே தேவங்கிட்ட கொடுக்குறாங்க. தேவங்க அப்படியே அதை ஆசையாக வாங்கி உங்களுக்கு அப்படியே கட்டி விட்டுருந்துருப்பாரு. ஸோ போடும்போது உங்கள் முகத்தில் அவ்வளோ ஸ்மைல், அவரோட முகத்துலேயும் அவ்வளோ ஸ்மைல். அதே தான் இந்த சைடும் ஜிம்மினுக்கும் ரியாவுக்கும் வந்துட்டு அதே மாதிரி தாலியை வந்துட்டு கோத்துட்டு ஜிம்மின் கிட்ட அப்படியே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே ரியாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த தாலியை வந்து கட்டி விட்டுருந்துருப்பாரு, எல்லாம் போட்டு விட்டுருந்துருப்பாரு. ஸோ இப்போ குங்குமம் எடுத்து மாங்கல்யத்துக்கு அப்புறம் அப்படியே நெத்தியில் வந்துட்டு வச்சு விட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதையுமே 2 பேருமே அழகாக பண்ணி இருந்திருப்பாங்க. தேயாங்க அப்படியே உங்கள் கழுத்தில் வந்துட்டு தாலியை மாட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களை அப்படியே பார்த்து அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி இருந்திருப்பாரு. பார்த்தியா, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ இன்றைக்கி நைட் என்ன? ஃபர்ஸ்ட் நைட். என்ன பேசுகிறீங்க 2 பேரும் குசு குசுன்னு? ஒன்றும் இல்லை அத்தை. ஸோ ஆஃப்டர் தட் கப்பிள்ஸ் 2 பேரையுமே உட்கார வச்சு அந்த மஞ்சள் குங்குமம் அந்த ஆலம்லாம் காட்டுறது இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு உங்கள் வீட்டிலே தான் எல்லாேருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் தான் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சும்மா ரெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. அப்போது ரியா தான் உங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வயான், சொல்லுக்கா, வீட்டில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க வயான். நீ இன்டர்ன்ஷிப் போகிறேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாங்க்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம், உனக்கு தான் மேக்கப் நல்லா வருமே, அந்த ஸ்கில்லை எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கியா? ஆமாங்க்கா, எனக்கு ஜாபுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, பட் அத்தான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, உனக்கு எது வருதோ அதில் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன், நீ அதை நல்லபடியாக வச்சு ரன் பண்ணுன்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்ததுன்னு பார்த்தா இந்த மேக்கப் நல்லா வந்ததுன்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணேன் அந்த காம்படிஷன், நான் வின் பண்ணேன். ஸோ இப்போது 2 வீக்ஸாக இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கேன்க்கா. பரவாயில்ல வயான், தேயாங் நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு பண்ணி கொடுக்குறாரு போல இருக்கு. முன்னாடி தேயாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ ரொம்பவே யோசித்தேன், ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கே போல இருக்கு. எப்படி இல்லாமல் இருப்பேன்க்கா, அவர் என்ன அவரோட உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ரியா அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பா. பட் அதை நீங்கள் பார்க்கல. ஆரம்பத்தில் எனக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லைக்கா. என்ன அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவும் விட்டது கிடையாது. தினம் தினம் எனக்கு சந்தோஷத்தை அள்ளி தராரு. நானே ஒரு வேலை தேடி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஹாப்பி ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறீங்களா? ஸோ இது ரியாவுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாகி இருந்திருக்கும். ஸோ அவங்க அப்படியே உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஜிமின் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பாரு. ஸோ அவர் அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமின் கிட்டே இப்போது, ஜிமின் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு ரியா. நான் உங்ககிட்ட வேலைக்கு போட்டுமான்னு கேட்டப்போ நீங்கள் என்னை விடவே இல்லைல்ல. இப்போ பார்த்தீங்களா, தேயாங் என்னை இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகிறாராம். நானும் கேள்விப்பட்டேன் ரியா. நல்ல விஷயம் தானே. ஒயின் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறா. தேயாங் அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நல்ல விஷயம் தானே. என்னால் இதை அப்படி பார்க்க முடியல. ஏன் ரியா அப்படி சொல்கிற? பின்ன என்னோடய தங்கச்சி ஜிமினாவை அவளே அவள் கரியரில் க்ரோத் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவளோட ஹஸ்பண்டும் அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் நீங்கள் என்னை ஜாபுக்கும் போக விடலை, எனக்கு பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணலை. எனக்கு அப்போ அது கஷ்டமாக இருக்காதா ஜிமின்? ரியா, உனக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கரியர் கேப் இருக்குது. உனக்கு அவ்வளோ ஈஸியாக வேலையும் கிடைக்காது. அதையும் மீறி என்னோடய ரெக்கமெண்டேஷனில் நீ வேலைக்கு வந்தாலும் உனக்கு குறைஞ்சது ஒரு 20,000 இல்லை 15,000க்கு தான் வேலை கிடைக்கும். அந்த சம்பளத்துக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போக வேண்டான்னு தான் நான் சொன்னேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுன்றது தேயாங்க ஒரு CEO ரியா. அவன்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அதனால் அவன் ஒய்ஃபுக்கு அவன் பண்ணுறான். பட் நான் அப்படியா சொல்லு? இப்போ தான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 1.5 லட்சத்துக்கு நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் என் கரியரில் நிறையவே க்ரோத் ஆகணும் ரியா. எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கணும். அதனால தானே நம்ம குழந்தைய இப்போ வேணான்னு தள்ளி போட்டிருக்கோம். இது எல்லாத்த பற்றியும் நான் உன்கிட்ட முன்னாடியே பேசிட்டேன்ல ரியா. இப்போ திரும்பவும் நீ அதையே கேட்குற. எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமின். என் கண்ணு முன்னாடி அவன் மட்டும் வளர்ந்துட்டுருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியா, இங்கே பாரு. அவள் உன்னோட தங்கச்சி, உன்னோட ரத்தம். அவளை பார்த்து நீ பொறாமப்படுறியா? ரியா, உனக்கு கிடைக்காதது உன் தங்கச்சிக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறியா? முடிஞ்சா அவளோட கரியருக்கு நீ சப்போர்ட்டிவாக இரு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பொறாமப்படுற ரியா? ரியா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். ஜிமின் இப்போ ரியாவோட சீக்ஸை பிடிச்சிட்டு, ஏய் இங்கே பாருடி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடி. என்னடா நம்மளும் வேலைக்கு போகணும்னு நினச்சோமே, நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோமே, ஆனால் நம்ம தங்கச்சிக்கு மட்டும் இது கிடைக்குதுன்னு நீ நினைக்கிற. எனக்கு அது புரியுது ரியா. பட் நம்மளோட சுச்சுவேஷனும் நீ பாரு ரியா. ரியா அப்போவுமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், சரி இப்போ உன்னை சந்தோஷப்படுத்தணுன்னா நான் உனக்கு என்ன பண்ணணும்? வேலை வாங்கி தரணும், அவ்வளோதானே? ரியா அப்படியே பார்க்குறாங்க. சரி, உனக்கு வேலைக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோடய கம்பெனியில் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நிஜமா? ஆனால் சம்பளம் கண்டிப்பாக 20,000க்கு மேலே இருக்காது. அது உனக்கு ஓகேவா? பரவாயில்ல ஜிமின், எனக்கு வேலைன்னு ஒன்று இருந்தால் போதும். இப்போ இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பின் வாங்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே. ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ண இருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நைட் ஆகி இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பேஸ்டல் பிங்க் கலரில் saree கட்டியிருக்கீங்க. கையில் வந்துட்டு அந்த பால் கிளாஸை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. அங்கே தேயாங்க வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களை அப்படியே அந்த பால் கிளாஸோட பார்த்துட்டு அவர் அப்படியே ஆசையா, ஹே பொண்டாட்டி, என்னடி ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்க? என் புருஷன் தான் ஆசைப்பட்டாரே இன்னைக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு. ஆஹா, ஆனால் நீ தான் சொன்னியே இது என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அது இதுன்னு. ஆமாம், உங்களோட வீட்டில் நமக்கு கடைசியாக ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. என்னோட வீட்டில் இது தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆஹா பொண்டாட்டி, ஹல்வா பழம் மாதிரி வந்து நிற்கிறாளே. அதுவும் அந்த புது தாலி செயின் ஃபுல் வேட்டை தான். வாடிச்சலாம். ஏய் அத்தாங்கிட்ட வாடி. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர்கிட்ட போயிட்டு அந்த பால் கிளாஸ் அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே கடன்னு குடிச்சிட்டு, அத்தா எனக்கு வைக்கல.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு உங்கள் லிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவர் வாயில் இருக்கிற மில்க் வந்துட்டு உங்களுக்குள்ளே போயிருந்திருக்கும். என்ன பண்ணுறீங்க அத்தான்? நீ தானே உனக்கும் கொஞ்சம் வேணும்னு கேட்ட, கடைசி வாய் அதுதான், அதனால தான் கொடுத்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சா? போங்க. பாடி என் செல்ல பொண்டாட்டி இன்னைக்கு ஃபுல் வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு அங்கங்கே நிறைய கிசஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நிறைய கடல்ஸ் மார்னிங். ஸோ அன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருந்துருக்கும். ஸோ இப்படியே டேஸஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப்பை நல்லபடியாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1.5 மாதம் போல் நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜென்னிக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு நெருங்கி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துட்டு ஜென்னிக்கு வந்து எக்ஸாம். ஸோ டெய்லி நைட்டு வந்துட்டு உங்களை தான் வந்துட்டு நைட் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி அப்படின்னு கேட்டிருந்துருப்பான். ஸோ இங்கே நீங்கள் டெய்லி நைட்டு வந்துட்டு ஜென்னியோட ரூமில் உட்காந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம்லேயே வந்து படுப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்காக முழிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்படியே தான் போயிருந்திருக்கும். ஸோ இப்போ ஒன் டே நைட்டு வந்துட்டு நீங்கள் ஜென்னிக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜென்னிக்கு நீங்கள் சம்ஸ் கொடுத்துருப்பீங்க. அவள் அப்படியே டேபிளில் உட்காந்து போட்டுகிட்டே இருந்திருப்பாள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுது, ஏதோ பெரட்டுற மாதிரி, வாமிட் வர மாதிரி, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. நீங்கள் வந்துட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே ஜென்னிக்கிட்ட ஜென்னி நீ சம் போட்டுகிட்டே இரு, இதோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிருந்திருப்பீங்க. அப்படியே அந்த சிங்க் கிட்ட கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு நிற்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீங்கள் வாமிட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வாயெல்லாம் காகல் பண்ணி துப்பிட்டு நீங்கள் அப்படியே மிரரில் உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறீங்க. என்ன வாமிட் வருது? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. நைட்டு என்ன சாப்பிட்டோம்? இட்லி தானே சாப்பிட்டோம். அது ஒன்றும் செய்யாதே. தலை வேறு பயங்கரமாக சுற்றுது. ஐயோ, டெய்லி நைட்டு சென்னிக்கு சொல்லி கொடுக்கறது ஒத்துக்கலையோ கடவுளே அப்படின்ற மாதிரி உங்கள் வாயெல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் முந்தானியை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளில வந்து உட்காடுறீங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்துருந்துருப்பீங்க. ஜென்னி அப்படியே உங்களை பார்த்துட்டு அண்ணி ஆர் யூ ஆல் ரைட்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? தூக்கம் வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ சம் போடு. அண்ணி உனக்கு இங்கே இருந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சரி அண்ணி, பட் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்காக நீங்கள் நைட்டு 2 மணி வரைக்கும் டெய்லி முழிச்சிட்டு சொல்லி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வச்சும் இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் நான் நிறைய மார்க் எடுப்பேன். நீ மார்க் எடுத்தீன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா. நீ சம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பவும் உங்கள் தலையில் கை வச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு வழியாக சொல்லி கொடுத்தெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு அப்படியே ரூமுக்கு வந்திருந்திருப்பீங்க. அங்கே தேயாங்க ஆல்ரெடி தூங்காமல் உங்களுக்காக முழிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே தலையிலலாம் கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்களா? தேயாங்க அப்படியே பார்த்துட்டு ஒயான் என்னாச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே டயர்டாக இருக்காதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவரை க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சரி ஒன்றும் இல்லை. சரி, அப்போ டயர்டாக இருக்குன்னா முன்னாடியே வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தவன்? நாளைக்கு எக்ஸாம் எத்தான், அதனால தான். நான் கூட பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி நான் இன்னும் 1 மணி நேரம் படிச்சுட்டு தான் தூங்குவேன்னு படிச்சிட்ருக்கா. நான் தான் என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி விடு, உன் டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே நான் போக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டாரு. நீங்கள் அப்போவுமே ரொம்ப டயர்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிக்கிட்டீங்க. அவருக்கு அது நல்லாவே தெரியுது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவர் உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பார். அத்தான் ப்ளீஸ் இன்றைக்கி வேண்டாமே. ஏன் சொல்லும்? ரொம்ப டயர்டாக இருக்கு அத்தான், தூக்கம் வருது. அவருக்கு அது நல்லாவே தெரியுது. பிகாஸ் உங்கள் ஐஸ் ஃபுல்லாக வந்துட்டு ரெட்டாக இருக்கான்னு பார்க்கவும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பனாக அவர்கிட்ட டயர்டாக இருக்கத்தான் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னது கிடையாது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கீங்க அப்படின்றத அவருக்கு புரிஞ்சிருந்துருக்கும். ஸோ தட் அவரும் உங்ககிட்ட ஓகேடி சொல்லும், உனக்கு டயர்டாக இருக்குன்னா எதுவுமே வேண்டாம், என்னை தூங்க வைங்களேன் ப்ளீஸ். சரி தவிர நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் தூங்க வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு உங்களை அப்படியே அழகாக எடுத்து அவரோட செஸ்ட்டில் அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ ஒன் டே நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்டர்ன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. அப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பிரைடுக்கு வந்துட்டு மேக்கப் போட்டு காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலாக அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் போல் இருக்குது. ஸோ தட் நீங்கள் அதை உட்காந்து நல்லா லிசன் பண்ணி அவங்க போடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அகைன் ஒரு மாதிரி பண்ணுது, அப்படியே வயிற்ற பரட்டுது, தலை சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்குது. உங்களால் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அங்கே உட்கார முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த மேம் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ ஜஸ்ட் நீட் டு கோ டு த ரெஸ்ட் ரூம். ஓகே ஷோர் ஒயன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அகெயின் உங்களுக்கு வாமிட் தான் வருது. ஸோ நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு வாமிட் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் இப்போலாம் அடிக்கடி வாமிட் வருதுன்னு தெரியலையே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வெளியில் வர்றதுனால இப்படி இருக்கா? இத்தனை நாள் வீட்டிலே இருந்ததுனால இது ஒத்துக்கலை போல இருக்கு. கடவுளே, அத்தாங்கிட்ட சொன்னாலும் பயப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்திருந்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேஸை வச்சு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. வயன், ஆர் யூ ஆல் ரைட்? யா மேம், ஐ எம் ஆல் ரைட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து லிசன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே தான் வந்துட்டு 1 மந்த் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். ஜென்னிக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாமுமே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். ஸோ அவள் எல்லாத்துலேயுமே நல்லாவே வந்துட்டு எழுதியிருந்திருப்பான். இப்போ ஒரு ஃபைன் டே நீங்கள் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தேங்காய் சட்னி வந்துட்டு உங்கள் அத்தை வந்து செய்ய சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் சட்னி அரைச்சிட்டு அதுக்கு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுகுலாம் நம்ம போடுவோம் இல்லையா, சில பேருக்கு வந்துட்டு அந்த தாளிப்பு ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாக ஒத்துக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு அது சுத்தமாக ஒத்துக்கலை. அதை ஸ்மெல் பண்ணதுமே உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு வாமிட் வந்துருந்துருக்கும். நீங்கள் அப்படியே அந்த அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சிங்கில் நீங்கள் அப்படியே வேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க. கடவுளே, இந்த வாமிட் சென்சேஷன் ஏன் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்போலாம் தாளிப்பு ஸ்மெல்லை பார்த்தா கூட வாமிட் வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்திருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே நைட் டின்னர் வந்துட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் மட்டும் சாப்பிடவே இல்லை. உங்களை எவ்வளவோ சொல்கிறாங்க, தேயாங் சொல்கிறாரு, உங்கள் அத்தை சொல்கிறாங்க, மாமா சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடவே மாட்றீங்க. இப்போ உங்கள் அத்தை தான், வயன் என்னம்மாச்சு, ஏன் சாப்பாடு வேணான்ற? இல்லை அத்தை, எனக்கு இந்த தேங்காய் சட்னி பிடிக்கல. சரிம்மா, உள்ள பொடி இருக்குது, அதை தொட்டு சாப்பிட்றியா? இல்லை அத்தை, எனக்கு அதுவுமே பிடிக்கல. ஏண்டா எதுவுமே வேணாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கழுத்து நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஃபீவர் வர மாதிரி இருக்கா? அப்படி இருந்தால் தாண்டா சாப்பிட தோணாது. இல்லை அத்தை, உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் எதுவுமே வேணாங்கிற? நாக்குக்கு எதுவுமே பிடிக்கல அத்தை. ஒய்யான், நாக்குக்கு எதுவும் பிடிக்கலன்றதுக்காக பட்னியாகவே இருக்க போறியா? சாப்பிடாம எப்படி உனக்கு தெம்பு கிடைக்கும் சொல்லு. நீ வா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், வா. இல்லை தான், சத்தியமாக என்னால் அதை சாப்பிட முடியாது, எனக்கு அது பிடிக்கல. கொஞ்சமாக சாப்பிடுமா. டே, நீ போய் அதை எடுத்துகிட்டு வாடா. இல்லை அத்தை, வேண்டாம் அத்தை, என்னால் சுத்தமாக முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அவங்கள. ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க உங்கள் ஹெட்டை வந்துட்டு டேப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ தேயாங் தான், மா என்னம்மா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, இப்படி இருந்தால் அவள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாம்மா. அப்புறம் எப்படி பார்லருக்கு போவா, எப்படி உட்காந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணுவா? சாப்பிட்டு பார்த்தா தானே ஒயன் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இல்லை அத்தான், எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல. உங்கள் அத்தை டக்குன்னு எதையும் யோசிக்கிறாங்க. அவங்க டக்குன்னு, தேயாங் இங்கே வா, இவளை பிடி, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 தோசை, அப்புறம் உள்ள ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி தக்காளி தொக்கு வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து கொஞ்சோண்டத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட, அம்மாடி வாய் தர, இதை சாப்பிட்டு பாரு, பிடிக்குதான்னு பாரு. அத்தை என்னது இது, எதையாவது கொடுத்துடாதீங்க, அப்புறம் நான் வாமிட் பண்ணிவிடுவேன். இதை சாப்பிட்டு பாருமா, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வாயை திறந்து இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஊட்டி விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க, உங்கள் நாக்குக்கு அது ரொம்பவே இதமாக இருந்திருக்கும். அந்த தக்காளியோட அந்த புளிப்போடு நீங்கள் அந்த தோசையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே, அத்தை இந்த டேஸ்ட்டை தான் இவ்வளோ நேரமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அத்தை? எல்லாம் எனக்கு தெரியும், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லாவே சாப்பிட்றீங்க. மா கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வாங்கி உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருந்துருப்பாரு.
என்ன சட்னி இது? தக்காளி தொக்குடா. ஓ, உனக்கு தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்குமா ஏன்? அதுக்கு இல்லை அத்தா, எனக்கு ரொம்ப நேரமாகவே இந்த டேஸ்ட்டில் தான் சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. அத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவர் ஊட்ட சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் அத்தை அப்படியே மனசுக்குள்ளே ஏதோ நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஏறக்கட்டி எடுத்து வச்சுட்டு தேவங்க வந்து மாடிக்கு ஃபஸ்ட்டே போயிருந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் அம்மாடி மயான். சொல்லுங்கள் அத்தை. அது உனக்கு ஏதாவது வாந்தி வர மாதிரி இருக்காம்மா? இல்லை அத்தை, இப்போ இல்லை. இப்போ இல்லைனா அப்போ இதுக்கு முன்னாடி வாமிட் பண்ணியிருக்கியா? அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்களா? அவங்க அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லு, வாந்தி எடுத்தியா? ஆமாம் அத்தை, சட்னி தாளிக்கும் போது ஸ்மெல் ஒத்துக்காமல் வாமிட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த மாதிரி வாந்தி எடுத்திருக்க? கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்குது அத்தை. அம்மாடி, உனக்கு இந்த மாதம் டேட் வந்துருச்சா? இல்லை அத்தை, 25ஆம் தேதி தான் வரணும். ஓ, இன்னைக்கு டேட்டு 20 அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை மனசுக்குள்ளே இந்த ஒரு மாதம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தேவையில்லாத நம்பிக்கையை வந்துட்டு அவளுக்கும் கொடுத்து ஒரு வேளை ஒன்றும் இல்லைன்னா டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகிடும். ஸோ இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், பீரியட்ஸ் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம டெசிஷன் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை வந்துட்டு திங்க் பண்ணி இருந்திருப்பாங்க. சரிம்மா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வாந்தி வர நேரத்தில் லெமன் ஜூஸ் இருந்தால் வாங்கி குடி. சில நேரத்தில் ஹீட்னால கூட அந்த மாதிரி நடக்கும். அத்தை சொல்கிற மாதிரி பண்ணு, சரியா? சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு தூங்க போயிருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் பாஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு உங்கள் இன்டர்ன்ஷிப்போட கடைசி மந்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒன் டே காலையில் வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்டர்ன்ஷிப்க்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்திருப்பாரு சாப்பிட்டுட்டு. நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு காரில் அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்பி போவீங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளம்பி போகிற அந்த டைமில் திரும்பவும் உங்களுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே குடுக்குடுன்னு அந்த கிச்சன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் வாமிட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு இந்த டைம் அது நல்லாவே பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க தான் உங்ககிட்ட, அம்மாடி என்னடா திரும்ப வாமிட் வருதா என்ன? ஆமாம் அத்தை, இது எப்போ தான் என்னை விட்டு போகும்னு தெரியல, அடிக்கடி வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ சரி, ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த ஹாலில் போய் உட்கார வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க தான், அம்மாடி டேட் வந்துச்சா, செக் பண்ணியா? இல்லை அத்தை, இந்த மாதம் எனக்கு டேட் இன்னும் வரவே இல்லை. ஓ சரி, அப்போ இனிமேல் நம்ம இதை தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிவிட்டு வந்துடலாம். என்ன? ஏன் அத்தை, ஏதாவது பிரச்சனையா என்ன? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது சும்மா ஜென்ரல் செக்கப் தான், நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாமா? அது இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அத்தை, 8 மணி ஆகிடும். வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அத்தை, அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக முடியாது. நாளைக்கு சண்டே தானே, நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நாளைக்கு போய்க்கலாம் அத்தை. அப்படியா, சரி விடு, அப்போ நாளைக்கே போய்க்கலாம். இன்றைக்கி நீ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போயே தான் ஆகணுமாம்மா? ஆமாம் அத்தை, இந்த மாதத்தோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்சது, நான் லீவு போடாமல் போகணும் அத்தை. அப்படியா, சரிம்மா, நீ பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. இப்போ ஒன் டே நைட் நீங்களும் தேவங்க வந்து அவங்க ரூமில் இருந்திருப்பீங்க. இப்போலாம் தேவங்க வந்துட்டு உங்கள் கூட அடிக்கடி மேக் அவுட்லாம் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுவும் இந்த இன்டர்ன்ஷிப் போக ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ தட் அவரும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அடிக்கடியும் பண்ணுறது கிடையாது, எப்போயாவது மட்டும் அந்த மாதிரி இருப்பார். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டி போட்டுட்டு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தேவங்க அப்படியே உங்கள் பேக் சைட்லேருந்து வந்து உங்களை அப்படியே வார்மாக ஹக் பண்ணி உங்கள் நெக்கு கிட்ட அப்படியே அவரோட ஃபேஸை வச்சுட்டு, பொண்டாட்டி என்னாச்சு அத்தா? மிஸ் யூ ஸோ மச் டி. மிஸ் பண்ணுறீங்களா? உங்களை விட்டு நான் எங்கே சார் போயிட்டேன் மிஸ் பண்ணுறதுக்கு? எங்கேயாவது போனால் தான் மிஸ் பண்ணணுமா? என் கூடவே இருந்து மிஸ் பண்ணக்கூடாதா? முன்னாடிலாம் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போலாம் நீயும் இன்டர்ன்ஷிப் போயிடுற, நானும் ஆஃபீஸ் போயிடுறேன், நைட்டு மட்டும்தான் நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு பொண்டாட்டி. அண்ட் இப்போலாம் அந்த நைட்டு கூட எனக்கு உன்னை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியே இருக்கு பொண்டாட்டி. ஏன் அப்படி சொல்கிறீங்க அத்தா? நான் உங்கள் கூட தானே இருக்கேன்,
ஜென்னிக்கு எக்ஸாம் கூட முடிஞ்சிருச்சு, நான் உங்கள் கூட தானே தூங்குறேன். மக்கு பொண்டாட்டி. அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே ஃப்ரண்ட்டில் திரும்பி நிற்க வச்சுட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுத்து உங்கள் ஃபோர் ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிட்டே அப்படி சொல்லி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. நான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பற்றி பேசுகிறேன்டி. அதானே பார்த்தேன். சுற்றி சுற்றி நீங்கள் இங்கே தான் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா. பொண்டாட்டி கடைசியாக பண்ணி 3 நாள் ஆச்சுடி. இன்னையும் சேர்த்தா 4 நாள் ஆகிடும். இன்னைக்காவது அப்படின்னு ரொம்ப பப்பி ஐஸை வச்சுட்டு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒரு நைட் கூட உங்களை வந்து விட்டே இருந்திருக்க மாட்டார். பட் இருந்துமே அவர் உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இத்தனை நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இப்போ அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பாவமாக இருந்திருக்கும். அப்போ இன்றைக்கி வேணுமா? வேணும். என்ன வேணும்? நீ தாண்டி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அவர் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அவரும் உங்கள் சீக்ஸை நல்லா கிராப் பண்ணிவிட்டு இன்னும் க்ளோஸராக வந்து கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அப்படியே அன்றைக்கி நைட்டு 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ மார்னிங் இது வந்துட்டு சண்டே இல்லையா, தேயாவுக்கும் அங்கே ஆஃபீஸ் இல்லை, உங்களுக்குமே இன்டர்ன்ஷிப் லீவு. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். நீங்கள் காலையில் ஏந்திரிக்கவே இல்லை. டைம் வந்துட்டு 7 o'clock ஆகியிருந்திருக்கும். அப்போயுமே நீங்கள் தூங்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. தேயாவுக்கு வந்துட்டு லைட்டாக முழிப்பு வந்திருந்திருக்கும். ஸோ அவர் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் நீங்கள் க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஹெட் கிட்டே வந்துட்டு குட் மார்னிங் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பார். ஸோ அவர் கிஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே லைட்டாக முழிப்பு வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. டைம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா டைம் வந்துட்டு 7:15 அப்படின்னு காட்டியிருந்திருக்கும். ஐயோ, என்ன இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிச்சு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் நைட்டு போட்டிருந்த நைட்டி வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிங்க் கிட்டே போயிருந்திருப்பீங்க. தேயாங்க ஆக்சுவலாக வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பார். இப்போது நீங்கள் அந்த சிங்க் கிட்டே அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு இப்போ திரும்பவும் என்னமோ பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்துட்டு வாமிட் பண்ணி இருந்திருப்பீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பைப்பை திறந்து வாயெல்லாம் காகல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. காலையில் ஏந்திரிச்சோடனே வாமிட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி இருக்குது உங்களுக்கு. தேயாங்க ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்திருந்திருப்பார். பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. பொண்டாட்டி முழிச்சிட்டியா? சொல்ல குட்டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் கண்ணை கூட முழிச்சு பார்க்கல. அவ்வளோ அன்கான்ஷியஸில் நீங்கள் இருக்கீங்க. அவரை நல்லா உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஓய் என்னடி ஆச்சு? ரிட்டன் பேக் குட் மார்னிங் சொல்ல மாட்டியா அத்தானுக்கு? இங்கே பாரு அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பி அப்படியே நிற்க வச்சுருந்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரை ஹாஃப் ஐஸில் பார்க்குறீங்க. ஒயான் ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க. ஒயான் ஒயான் சொல்லக்குடி இங்கே பாரு என்னம்மா ஆச்சு தங்கம்? ஒயான் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஒயான் என்னம்மா ஆச்சு? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த சிங்க்கு கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பைப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே தண்ணியை வந்துட்டு உங்கள் மேலே தெளித்து பார்க்குறாரு. நீங்கள் அப்போவும் முழிக்கவே இல்லை. ஓ காட் ஒயான் ஒயன் எந்திரி ஒயான், என்னை பயமுறுத்தாத ஒயான், ஒயன் எந்திரிமா ஒயான் அப்படின்னு உங்கள் கண்ணத்தெல்லாம் அப்படியே டேப் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அவர் டக்குன்னு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே அந்த ரூம் டோர்கிட்ட போயிட்டு ஒயன் எந்திரிடி, என்னடி ஆச்சு உனக்கு? மா அம்மா தேயோங் ஏன் என்னாச்சு? ஏன் கத்துற? மா ஒயன் மயங்கி விழுந்துட்டாமா. என்னது? மா சீக்கிரம் மேலே வாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதறி அடித்து மேலே தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒயன் எந்திரிடி, எந்திரி ஒயன், என்ன பயமுறுத்தாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுக்க போட்டிருந்துருப்பாரு. தேயாங் என்னடா ஆச்சு? பாருங்கம்மா. அம்மாடி ராஜாத்தி ஒயன் கண்ணை முழிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க.
உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே உள்ளங்கையில் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருந்திருப்பாங்க. டேய் அவள் காலை தேய்ச்சி விடுறா அப்படின்னு சொன்னதும் தேயாங் போய் அங்கே அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருந்திருப்பாரு. வயான் எந்திரி வயான், மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நல்லாதாம்மா இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. ஐயோ டே ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடா சீக்கிரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் டாக்குன்னு அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு அப்படியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு லேடி டாக்டர் தான். ஸோ அவங்க வரும்போதே கூட ஒரு நர்ஸ் அப்புறம் நிறையா மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தேயாங்கோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ரூம்குள்ளே வராங்க. என்னாச்சு தேயாங், எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க? டாக்டர் என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், நல்லா தான் இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர், கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்கள் டாக்டர். ஓகே ஓகே ரிலாக்ஸ்ட், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே செக் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் அப்படியே போட்டு விட்டுருந்துருப்பாங்க. இப்போ தேயாங் தான், டாக்டர் என்னாச்சு, ஒன்றும் சீரியஸாக இல்லைல்ல, எதனால் மயக்கம் போட்டு விழுந்தா? தேயாங் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ரீசன்ட் டேஸில் நிறைய வாமிட் பண்ணிகிட்ருக்காங்களா? இப்போ உங்கள் அத்தை தான், ஆமாம்மா ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாளாகவே. தேயாங் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்காங்க. வாமிட் சென்சேஷன் இருக்கும்போதே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இருந்திருக்கணும். இல்லைம்மா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வரதா தான் இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சுமா. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? ஆமாண்டா. ஏம்மா இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை? எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உன்கிட்ட சொல்லலான்னு தான்டா. கன்ஃபார்ம் பண்ணணுமா? எதாம்மா கன்ஃபார்ம் பண்ணணும்? தேயாங் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்படியே ஏந்திரிச்சு தேயாங் கிட்ட தான் வந்திருந்திருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேயாங், சூன் யூ கோனா டு பி அ டேடி. தேயாங் அப்படி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, உங்கள் ஒய்ஃப் 5 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எல்லார் முகத்துலேயுமே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. தேயாங் அப்படி ஃப்ரீஸ் ஆகி அந்த டாக்டரே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரிஞ்சிருக்கு தேயாங், பட் என்கிட்ட கன்சர்ன் பண்ண வரத்துக்குள்ளே நானே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டாக்டர் என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காளா? ஆமாம் தேயாங், நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் அம்மா ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தேயாங்க்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ உங்கள் அத்தை தான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மாடி நல்ல விஷயத்த சொல்லியிருக்கடா கண்ணு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நீங்கள் இன்னுமே வந்துட்டு அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே முழிச்சிருவாங்க. தேயாங் அவங்க கண்ணு முழிச்சதுக்கப்புறம் ஈவினிங் 1 டைம் என்னோடய கிளினிக்கு கூட்டிகிட்டு வாங்க. நம்ம 1 டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, 1 செகண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ தேயாங்கோட அம்மா தான் தேயாங் கிட்ட வந்துட்டு, என் தங்கம் சீக்கிரமாகவே என்னை பாட்டி ஆக்கிட்டடா. ஆமாண்ணா என்னையும் அத்தை ஆக்கிட்ட. இப்போ தேயாங்கோட அப்பா தான் தேயாங் கிட்ட வந்துட்டு, தேயாங் அப்பா நானும் இப்போ அப்பாவாகிட்டேன்லப்பா. ஆமாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அவங்க அப்பா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. மருமகளை இனிமேல் நீ தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும், சரியா? அவள் கூடவே இரு, என் தங்கம் அப்படின்ற மாதிரி தேயாங்க்கு அவர் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் மருமக கூட இருக்கட்டும். மருமக முழிச்சதுக்கப்புறம் நம்மளாம் வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி அப்புறம் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு உங்கள் மாமா வந்து அப்படியே கீழே போயிருந்திருப்பாங்க. இப்போ தேயாங் தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே நியூ டவுன் போட்டுட்டு உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களையே அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வயன், என்னை அப்பாவாக்கிட்டடி, நீ அம்மாவாக்க போகிற வயன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அவர் டக்குன்னு உங்கள் பெல்லிக்கிட்ட வந்துட்டு அதை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, என் செல்ல தங்கமே அப்பா கிட்ட வந்துட்டியா? நான் தாண்டா அவன் அப்பா, நீ வந்ததில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பிடா தங்கம். இனிமேல் டேடி உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா தங்கம், ப்ராமிஸ். அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கா, முழிச்சதுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம், சரியா? லவ் யூ பேபி.
அப்படின்ற மாதிரி உங்கள் பெல்லியில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.